தாத்தாவுமே எப்பவும் போல விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க விஜய் மறுபடியுமே இந்த பக்கம் வந்து வெண்ணிலாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் தாத்தாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. என்னடா இது, நம்ம இவ்வளவு நேரம் சொல்லியுமே மறுபடியும் இந்த வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கானே அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் காவேரியுமே வெண்ணிலாவை கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தப்போ இந்த மாதிரி மறுபடியும் விஜய் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோடனே அவங்களும் ஒரு பக்கம் ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் வந்து தாத்தாவுமே என்ன விஜய் இதெல்லாம் நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வெண்ணிலா விஷயத்த பேச ஆரம்பிக்கும் போது கரெக்டாக விஜயுமே ஒரு நிமிஷம் இருங்க தாத்தா, நான் வெண்ணிலாவை ரூம்ல விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெண்ணிலாவை கூட்டிட்டு அவங்களோட ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்க காவேரியுமே பயங்கரமா அப்செட் ஆகி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதே நேரம் விஜயுமே வெண்ணிலாவை ரூம்ல விட்டுட்டு இங்க எப்பவும் போல தாத்தா கிட்ட வராங்க. ஆனா தாத்தாவுமே வந்த உடனே இந்த பக்கம் விஜய் கிட்ட காய்ச்சி போச்சுன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னடா அவன்கிட்ட சொன்னேன், அந்த பொண்ணை ஒழுங்கு ஹாஸ்பிட்டல சேர்த்து விட்டுவான்னு தானே சொன்னேன், அப்புறம் எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா அதே நேரத்தில் விஜயுமே இங்க பாருங்க தாத்தா, நான் வேணும்லாம் இப்படி பண்ண கிடையாது, நான் டாக்டர்கிட்ட இங்க இருக்கிற சூழ்நிலை எல்லாத்தையுமே சொன்னேன். பட் ஆனா அவரு வெண்ணிலா உங்க வீட்டுல இருக்கிறதா வந்து அவங்க ஈஸியா சரியாக்குறதுக்கு உண்டான அட்மாஸ்பியர், அதனால அவங்க அங்க இருக்கிறதா சரி அப்படின்ற மாதிரி என்ன அவரு ரொம்பவே கன்வின்ஸ் பண்றாரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் வெண்ணிலாவுமே நல்லாவே கியூர் ஆயிருக்கா அப்படிங்கிற விஷயம் இந்த பக்கம் வந்து வெளிப்படையாவே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல தாத்தா இதை ஏத்துக்க முடியாம இங்க பாருடா, வெண்ணிலாவை நீ மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோன்னா இந்த பக்கம் காவிரியோட முகத்தை பாத்தியா, அவ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டான்னு உனக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதே நேரத்துல விஜயுமே எனக்கு எல்லாமே புரியுது தாத்தா, பட் இருந்தாலும் இதை நான் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல எங்க தாத்தாவுமே விஜயோட மனசு பாதிக்கப்படுற மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கறாங்க. அதாவது நீ இப்ப இந்த மாதிரி வந்து உன்னோட முன்னாள் காதலியை கூட்டிட்டு வந்து வச்சிருக்க மாதிரி இதே மாதிரி காவேரியுமே ஒரு நாள் அவளோட முன்னாள் காதலன் இந்த மாதிரி ஏதாவது அடிபட்டிருந்தான்னு சொல்லி ஒரு 2 நாள் இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருந்தா நீ அதை ஏத்துக்கவே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இதை கேட்டவொடனே இந்த பக்கம் விஜயுமே அப்படி ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் தாத்தா, நான் பண்றதுக்கெல்லாம் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, பட் இதுக்கு மேல இந்த மகன் வெண்ணிலாவை பாத்துக்கிறதுக்காக நான் கேர்டேக்கர் வந்து புக் பண்ணியிருக்கேன், அதனால அவங்க இனிமேல் வந்து ரெகுலரா வந்து வெண்ணிலாவை பார்த்துக்குவாங்க, இனிமேல் எந்த ஒரு இஷ்யூ இருக்காது அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயமே சொல்றாரு. அதே நேரத்தில் தாத்தாவுமே நீ பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கலப்பா, என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் முதல்ல காவேரியை போய் நீ சமாதானப்படுத்தப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரியை பார்க்க அனுப்பி வைக்கிறாங்க. இங்க விஜயமே எப்போ போல போய் தன்னோட ரூம்ல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் காவேரிட்ட பேசலாம்னு சொல்லி வராங்க. உண்மையை சொல்லப்போனா இன்னைக்கே நம்ம காவேரி மனசுல இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் நீக்கிடணும், இந்த மாதிரி வெண்ணிலாக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு நம்ம காவேரிக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக இங்க விஜயமே காவேரி கிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்றாரு. ஆனா காவேரி ரொம்ப கோபத்தோடு இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இங்க பாரு காவேரி, தயவு செஞ்சு என்கிட்ட சண்டை மட்டும் போட்டுறாத, உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாரு காவேரி, நான் வெண்ணிலாவை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுல உனக்கு ஏதாவது கஷ்டமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா காவேரியுமே அந்த விஷயம் கஷ்டம் அப்படிங்கிறத வாயை திறந்து சொல்ல முடியாம தன் மனசுக்குள்ளே அந்த கஷ்டத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்பவே கோபமான முகத்தை மட்டும் இந்த பக்கம் விஜய்கிட்ட காட்டிட்டு இருக்காங்க. உடனே விஜயமே சொல்லு காவேரி, இந்த மாதிரி நான் வந்து வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் காவேரியுமே ரொம்பவே மனம் வெறுத்து போயிட்டு அது உங்களுக்கும் வெண்ணிலாக்குள்ள பிரச்சனை, என்கிட்ட எதுக்கு அதை கேட்குறீங்க, நான் என்ன 4 நாளா 5 நாளா இருக்க போறேன், அப்புறம் எதுக்காக நீ என்கிட்ட இந்த சஜஷன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இதை கேட்ட விஜயுமே இங்க பாரு காவேரி, நான் இந்த மாதிரி உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கவே கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்க. வெண்ணிலா நம்ம வீட்டில் இருந்தால் மட்டும்தான் நல்லாவே க்யூர் ஆகிட்டு இருக்கா, அவள் சரியானதுக்கப்புறம் அவளுக்கான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு நான் நகர்ந்துடணும்னு தான் ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக வெண்ணிலா மேலே வேற எந்த ஒரு ஃபீலிங்குமே எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் காவேரியுமே ரொம்ப சைலண்டாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் நீ தெளிவாக புரிஞ்சுக்க, ஒன்றை நான் டைவர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட காவேரியுமே என்ன எதுக்கு டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்காக டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இதை கேட்டோன்னே இந்த பக்கம் விஜயுமே அட முட்டாள், அது டைவர்ஸ் பத்திரம் கிடையாது, அது இந்த மாதிரி வந்து ஷேர் பத்திரம், சொல்ல போனால் என் மேலே இருக்க ஷேர்ஸ் எல்லாத்தையுமே பாதிக்கு பாதி உன் பேரில் எழுதி வச்சிருக்கேன், எதுக்காக அப்படின்னா நான் இல்லாத நேரத்தில் நம்மளோட கம்பெனி வேலை எல்லாத்தையுமே நீ தான் பார்த்துக்கிற, அதனால உனக்கு நம்ம கம்பெனியில் ஒரு பதவி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் நீ அன்னைக்கு கார் எடுத்துகிட்டு போய் இடிக்காம இருந்த அப்படின்னா அன்னைக்கே உனக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டோன்னே இந்த பக்கம் வந்து காவேரிக்கு ஒன்றுமே புரியல. என்ன நீங்கள் சொல்கிற எதுவுமே வந்து என்னால் நம்புற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நீ நம்புற மாதிரி இருக்காது, என்ன பண்ணுறது சொல்லு, நானும் எல்லா விஷயத்தையும் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி பண்ணா, ஆனால் நீ தான் அந்த சர்ப்ரைஸை கெடுத்துக்கிட்டே இருக்க, நீ இப்போ கார் எடுத்துகிட்டு போய் அன்னைக்கு இடிக்காம இருந்திருந்தனா நீ அன்னைக்கே நம்ம கம்பெனிக்கு எம்டி ஆயிருப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பக்கம் காவேரிக்கு அப்போ தான் விஜயோட உண்மையான மனசை புரிய ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் விஜயுமே இங்கே பாரு காவேரி, எனக்காக கொஞ்ச நாள் பொறுத்துக்க, இந்த மாதிரி வெண்ணிலாக்கு மட்டும் சரியாயிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக வெண்ணிலாக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு நம்ம வெண்ணிலாவோட வாழ்க்கையை விட்டு வெளியில் வந்துடலாம், தயவு செஞ்சு என்ன நம்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இந்த பக்கம் காவேரியுமே இங்கே விஜயை பார்த்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி தான் ரொம்பவே அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு சைடு இங்கே வெண்ணிலாவுக்குமே இங்கே விஜயோட ஞாபகம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு. அவங்களுமே அப்பப்போ விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயோட ஞாபகங்கள் வந்து வந்து போகிறதுனால அவங்களுமே விஜயை ரொம்பவே மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லப்போனால் இந்த பக்கம் விஜய்க்கு வெண்ணிலா மேலே எந்த ஒரு கெட்ட எண்ணமும் கிடையாது, எந்த ஒரு தாட்டுமே இல்லை. பட் இருந்தாலும் இங்கே வெண்ணிலா இன்னுமே விஜயை தன்னோட லவராக தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேளை வெண்ணிலாக்கு எல்லாமே சரியானதுக்கு அப்புறம் மறுபடியுமே விஜய் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒத்த கால நின்னாங்க அப்படின்னா
கண்டிப்பா அந்த நேரம் சுச்சுவேஷன் ரொம்பவே மோசமாக போகுது.